இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தன்னுடைய கோர முகத்தை காமிச்சிருக்காரு, விஷத்தை கக்கியிருக்காரு. இவர் யாருக்கான உள்துறை அமைச்சர்? இந்திய மக்களுக்கு அனைத்துக்கமான ஒரு உள்துறை அமைச்சர் தான் இவர். இவருக்கு மகாராஷ்டிரனுக்கு, தெலுங்கருக்கு, கன்னடருக்கு, தமிழருக்கு, முஸ்லீமுக்கு அப்படி ஒன்றுமே கிடையாது, எல்லாருக்கும் சேர்ந்தாது. ஆனால் இவருடைய குணத்தை இவர் கண்டிப்பாக காமிப்பார், அது மாறாது. மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் நடத்துகிற நேரத்தில் அங்கே நடக்கிற ஆட்சி உங்களுக்கு கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சிகளில் உங்களை கையாட்சி, கைத்தடி ஆட்சி, துரோகி ஷிண்டேவோட ஆட்சி. ஸோ அந்த ஆட்சியை நீங்கள் என்ன கிழிச்சிங்கன்னு காமிக்கணும், சொல்லணும், பண்ணணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காங்கிரஸ் சில முஸ்லீம், இது ரெண்டும் இல்லாமல் உங்களால் வாழ்க்கை நடத்த முடியாது. மறுபடியும் ஒரு முறை காமிச்சிட்டிங்க. நீங்களும் நொண்டிங்க தானே. உங்களுக்கு 2 கால், உனக்கு காங்கிரஸ் ஒரு கால் தேவைப்படுது, கைப்பிடி, உனக்கு முஸ்லீம்கள் சமுதாயம் தேவைப்படுது. இதை 2 விஷயம் நீங்கள் உங்கள் வண்டியை ஓட்டுவீங்க. ஆனால் மக்கள் கண்டிப்பாக உங்களை அடையாளம் காணுவாங்க. அன்றைக்கி நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன விஷயம்னா, அங்கே சொல்கிறாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விவசாய நிலையங்கள்லாம் வக்பாரியோட சொத்தமாயிடும். பைத்தியக்காரன் கேஸ் போனால் போடலாம், பரவாயில்ல. ஒன்றிய அமைச்சருக்கு பைத்தியக்காரன் சொல்கிறது இதே கிடையாது. பைத்தியக்காரன் கிடையாது, விஷ ஜந்து தான், விஷம் கக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணியிருந்தால் பாஜக தலைவர்களுக்கு அந்த விஷம் அவர்களே திறந்து ஒரு நாள் வரும், அவங்களே திறந்து அவங்களே குடிச்சு அவங்களே சாகிற நிலைமை வரும். இது நிச்சயமாக நடக்கும். இது கண்டிக்கணுங்க. பாஜக நல்ல தலைவர் இருப்பாங்கல்ல, சின்ன சென்ஸ் இருக்கும்ல. அதாவது இவர் யாருமே அடங்க முடியாதவர். இவர் புத்தி மாறி போச்சு. அந்த ஓட்டு வாங்கணும், எப்படியா வாங்கணும், ரத்தத்தை குடிக்கணும், ஜனங்களுக்கு ரத்தம் குடிக்கணும். அதனால் ஆட்சிக்கு அது வரணும்னு பார்க்குறாங்க. மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கும் பாஜகவுடைய கைத்தடி ஷிண்டேவுடைய ஆட்சி முடிவு வர்றது உண்மையான விஷயம். இனி அந்த பாஜகவுடைய ஆட்சி எல்லா மாநிலமும் போகும், ஒரு மாநிலமாக கட்டாயினே வரும். ஹரியானாவில் பண்ணது கோல்மால், அது பெருமே கிடையாது. எங்கள் நெஞ்சனிப்பு சொல்லுங்களேன், உங்களுக்கு அது 52 இன்ச்சா 56 இன்ச்சா? உங்கள் ஐயா மோடிக்கிறாரு, சொல்கிறோம் பார்க்கலாம். தலை நிமிர்ந்து முடியாது. ஏன் பண்ணுறது தான், எல்லா இடத்துலையும் கோல்மால் தான். விஷஜந்து அமித்ஷா கூடிய சீர் திருந்த மாட்டார். அது உண்டான பலன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும்.